பரிசுத்தமுள்ள தகப்பனே, கிருபையாய் தந்திருக்கிற இந்த புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த மாதத்தின் 2வது நாளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம், சர்வ வல்லமை உள்ளவரை மக்கு ஸ்தோத்திரம், மாசற்றவரை மக்கு ஸ்தோத்திரம், குற்றமற்றவரை மக்கு ஸ்தோத்திரம், ஒளியாயிருப்பவரை மக்கு ஸ்தோத்திரம், எவ்வளவேனும் இருள் இல்லாதவரை மக்கு ஸ்தோத்திரம், உத்தமனுக்கு உத்தமரே மக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 103ஆம் சங்கீதம், வசனங்கள் 1 முதல் 6 வரை. தாவீதின் சங்கீதம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார் என்பதே கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. பரிசுத்தமுள்ள தகப்பனே, கிருபையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் என் ராஜா. ஆவியானவரே, நீர் எங்களை அவ்வளவாய் நேசிக்கிறீர் என் தகப்பனே. எங்கள் அக்கிரமங்களை மன்னித்து எங்கள் நோய்களில் எல்லாம் நீர் குணமாக்குகிற வல்லமையுள்ள தேவனாய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆமீன் என் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தகப்பனே, மருத்துவரனால கைவிடப்பட்ட நிலைமையிலே இருக்கிற பிள்ளைகளை கூட தகப்பனே உம்முடைய வல்லமையின் கரம் தொடுவதற்காக நன்றி. நன்றி ஏசப்பா. பூரண விடுதலை நீர் கொடுப்பதற்காக ஸ்தோத்திரம் என் ஆண்டவரே. அற்புத சுகத்தை நீர் கொடுத்து உம்முடைய சாட்சியாய் நீர் இன்றும் நிலைத்து வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு உம்முடைய பரிசுத்த நாமத்தில் விசுவாசம் கொண்டு வேண்டுதல் செய்யும் பொழுது கர்த்தர் அந்த நிச்சயமான கிருபைகளை அருள் செய்கிறீர். நீர் குணமாக்குகிறீர் என் ஆண்டவரே. அற்புதத்தை நீர் செய்கிறீர் அப்பா. உமக்கு நாங்கள் மகிமை செய்கிறோம் என் ராஜா. ஒவ்வொரு நாளும் நாங்கள் அனுதின வாழ்க்கையில சந்திக்கிற இருக்கிற பலவிதமான பிரச்சனைகள், ஆபத்துகள், இது எல்லாவற்றிலிருந்தும் தேவரீர் நீர் எங்களை விலக்கி பத்திரமாய் பாதுகாத்து கொண்டிருக்கிறீர். உம்முடைய கிருபையுள்ள கரத்தினால நீர் எங்களை காக்கிறீரப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் தகப்பனே. என்னென்ன தேவைகள் என்று தேவ சமூகத்திலே நாங்கள் வைக்கிறோமோ அத்தனை தேவைகளும் ஏற்ற வேளையிலே ஆண்டவரே நிறைவேற்றுகிற வல்லமையுள்ள தேவனாயிருப்பதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே. நீர் எங்களை காண்கிற தேவன் மாத்திரம் அல்ல, நாங்கள் கூப்பிடும் பொழுது உடனே மறுஉத்தரவு அருள் செய்கிற தேவன். ஆமீன். எங்கள் பட்சத்தில் இருந்து எங்களை தைரியப்படுத்துகிற தேவனுடைய ஆவி எங்களுக்குள்ளே ஊற்றப்பட்டு ஆண்டவரே எங்கள் சோர்வான நேரங்களில் எல்லாம் எங்களை பலப்படுத்துகிற தேவனே மக்கு ஸ்தோத்திரப்பா. நன்றி செலுத்துகிறோம் என் தகப்பனே. எங்கள் ஆத்துமா தீமைக்கு நேராய் போகாதபடி கண்காணிக்கிறவரே மக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் வழி தவறி செல்லும் பொழுதெல்லாம் எங்களை நேர்வழிப்படுத்துகிறவரே மக்கு ஸ்தோத்திரம். ஏற்ற வழியில எல்லாம் ஆண்டவரே நீர் எங்களை சிக்ஷித்து போதிக்கிறவரே அப்பா. பிதாவே தகப்பனை போல எங்களை கண்டித்து உணர்த்துபவரே மக்கு ஸ்தோத்திரம்பா. ஸ்தோத்திரம்பா. கண்ணீர் விட்டு கதறும் பொழுதெல்லாம் எங்கள் அருகிலே இருந்து எங்களை ஆறுதல் படுத்தி எங்கள் துக்கத்தை எல்லாம் சமாதானமாம் சந்தோஷமாய் மாற்றுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனமாகி நாங்கள் பாக்கியவான்களாய் இருப்பதற்காய் தேவாதி தேவனுக்கு மகிமை செலுத்துகிறோம் என் தகப்பனே. உம்முடைய கண்கள் எங்களை கண்டதே மக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களை தெரிந்து கொண்டீரே மக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இதற்கு ஈடு இணையாக எதுவுமே இந்த உலகத்தில் இல்லை தகப்பனே. சகலமும் மண்ணு தூளுமாய் இருக்கு தகப்பனே. அப்பா பிதாவே, உம்முடைய அன்புக்கு ஈடு இணை ஒன்றும் நாங்கள் சொல்ல முடியாது, ஒன்றும் அதுக்கு ஈடாக நாங்கள் செய்யவும் முடியாது என் தகப்பனே. நீங்கள் எதிர்பார்க்கறதெல்லாம் நாங்கள் உம்முடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தவர்களாக உண்மை உத்தமமாயிருந்து தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிற பரலோக திட்டத்தை செய்து முடித்தவர்களாக இருக்க வேண்டும் என்பதே. ஆமீனப்பா. அந்த காரியங்களில் நாங்கள் கவனம் செலுத்தவும் உமக்கு நாங்கள் பயந்து ஜீவிக்கவும் நேர்மையாய் நடக்கும் பொழுது நாங்கள் கேட்ட ஆசீர்வாதங்களுக்கு மேலாக ரெட்டிப்பாய் நீர் அருள் செய்வீரன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தகப்பனே, உம்முடைய கை ஒருபோதும் குறுகி போவதில்லை தகப்பனே. ஸ்தோத்திரம் 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 அப்பா. இம்மட்டும் பாதுகாத்த தேவனுக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. இதோ இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் கூட ஆண்டவரே உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் என் தகப்பனே. உடைய பரிசுத்த ஆலயத்தில் நாங்கள் ஏறெடுக்கப் போகிற ஸ்தோத்திர பலிகள், துதிப்பாடல்கள், ஜெப விண்ணப்பங்கள்
வேத வாசிப்பு ஆவியானவர் எங்களோடு பேச விரும்புகிற கர்த்தருடைய வார்த்தைகள் என்ற திருவசனங்கள், சாட்சி, திருவிருந்த, முடிவு ஜெபம் சகாலத்தையும் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். காணிக்கைகளை ஆசீர்வதிங்க ஏசப்பா. கொடுக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க தகப்பனே. குறைவை எல்லாம் நிறைவாக்குங்கப்பா. ஹல்லேலூயா ராஜா. ஆமீன் தகப்பனே. இரட்டிப்பான ஆசீர்வாதத்தால் எங்கள் ஒவ்வொருவரும் நிரப்புவதற்காக நன்றி ஆண்டவரே. நன்றி தகப்பனே. நன்றி பிதாவே. திருமணத்தை காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக இறங்குவீராக. ஏற்ற வேளையில திருமண காரியங்கள் கைகூடி வரத்தக்கதான கிருபை தாங்க ஏசப்பா. உங்களுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. வேலைக்காக தவித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஏற்ற வேளையிலே நல்ல வேலை வாய்ப்பு நீர் அருள் செய்து ஆண்டவரே மகிழ்ச்சிக்குள்ளாக்குவீராக. அவங்களுடைய கஷ்டமான சூழ்நிலைகள் எல்லாம் ஆண்டவரே சமாதானத்துக்கு நேராய் வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. கையின் பிரயாசத்தை ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வதித்து கொடுங்க. ஒவ்வொருடைய அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிங்க இயேசு சுவாமி. ஆமீன் தகப்பனே. ஹல்லேலூயா. நீர் ஆசீர்வதிக்கிற தகப்பன். ஆமீனப்பா. ஹல்லேலூயா ராஜா. உமக்கு மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மிடத்தில் ஒரு குறைவும் இல்லையே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நிறைவானவர் நீர் எங்கள் மத்தியில் வரும்பொழுது, எங்கள் குடும்பத்துக்குள், எங்கள் சபைக்குள் வரும்பொழுது குறைவு எல்லாம் ஓடி போகும். நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. இவ்வேளையிலும் கூட கர்ப்பத்தின் கனிக்காக ஏங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொரு தம்பதியை தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஏகப்பட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் ஆண்டவரே. குழந்தை பாக்கியம் இல்லையே என்று சோர்ந்து போயிருக்கிற ஆத்துமாக்களை கண்ணோக்கி பாருங்க ஏசப்பா. அவங்க துக்கம் சந்தோஷமாய் மாறத்தக்கதாக ஆண்டவரே ஆசீர்வாதத்தை வருஷிக்க செய்யுங்க. ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவன் ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு இறங்குவீராக ஆண்டவரே. கண்ணீரை துடைத்தருளும். அவமானங்கள் நிந்தனைகள் விட்டு போடும்படியான தகப்பனே. அவர்கள் உள்ளமும் சந்தோஷம் அடையத்தக்கதாக சமுதாயத்திலே அவர்களும் ஆண்டவரே மற்றவர்களைப் போல பிள்ளைகளை பெற்று ஆண்டவரே சமாதானமும் சந்தோஷமாய் வாழத்தக்கதான கிருபை தருவீராக. உம்முடைய திருநாமத்துக்கு மகிமை உண்டாகும்படியான கிருபையை அவர் செய்யுங்கப்பா. உமக்கே நாங்கள் நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம் என் தகப்பனே. இவ்வேளையிலும் கூட உம்முடைய பரிசுத்தவான்கள், உம்முடைய ஊழியக்காரர்கள், உம்முடைய ஊழியக்காரிகள், தீர்க்கதரிசிகள், வேதாசிரியர்கள், ஆண்டவரை ஜபிக்கிற பிள்ளைகள், விசுவாசிகள், ஜாமக்கார ஜப வீரர்கள், யுத்த சேனையாய் ஆண்டவரே எழும்பத்தக்கதான கர்த்தர் கிருபை தருவீராக. எங்கள் ஒவ்வொருவரும் அக்கினி ஜுவாலையாய் மாற்றுங்க தகப்பன். ஆமீன் பிதாவை. நாங்கள் வெறுமையாயிராதபடிக்கு தேவனுக்கென்று வைராக்கியமே எழும்பவும் பரலோக திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றத்தக்கதாக தகப்பனே எங்களை அபிஷேகம் பண்ணுங்கப்பா. அந்த நாட்களிலே உமக்கு ஸ்தோத்திரம்பா, ஸ்தோத்திரம்பா. நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. பாதுகாப்பு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உண்டாகட்டும். உமக்காக ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே உம்முடைய பாதுகாப்பு உண்டாகட்டும் என் தகப்பனே. ஹல்லேலூயா. உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் பண்ணுகிற எல்லா துர ஆலோசனைகள் இயேசுவின் நாமத்தினால் இது ஒன்றுமில்லாமற் போகட்டும் ஆண்டவரே. சிதறடிக்கப்படட்டும். அப்பேற்பட்ட மனுஷர்கள் சிதறடிக்கப்படுவார்களாக. அவர்கள் ஒருமனப்பட்டு நாவி சிதறடிக்கப்படுவதாக இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில். ஆமானின் கிரிகள் அழிக்கப்படட்டும் ஆண்டவரே. நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. நன்றி ஆண்டவரே. உமக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். எல்லாம் வல்ல மீட்பெரும் இரட்சகரும் ஆகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன். நம் பிதாவாகிய தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியான தேவனுக்கு ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் ஞானமும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமீன், ஆமீன், ஆமீன்.